வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒன் ஆஃப் தி கிரிப்டோ காயின் பில்எக்ஸை நம்ம காயின் பிஎக்ஸில் பை பண்ணியிருந்தோம். அந்த பை பண்ண காயினை நம்ம வேலெட்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ராசஸிங் பார்த்தலாம். இப்போது காயின் பிஎக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலெட் இருக்கும். வேலெட்டில் பார்த்திங்கன்னா 50 காயின் நான் பை பண்ணது இருக்குது. அதை வித்ட்ராவல் கொடுக்குறோம். நெட்வொர்க் செலக்ட் பண்ணுறோம். இப்போ பில்டெக்ஸுங்க நெட்வொர்க் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டினேஷன் அட்ரஸ் எந்த அட்ரஸுக்கு வேலெட்டுக்கு போகணுங்கிறத நம்ம பில்டெக்ஸோட அஃபிஷியல் வேலெட் இருக்குது. அதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதுக்குள்ளே போயிட்டு ரிசீவர் அட்ரஸை காப்பி பண்ணணும். பார்த்திங்கன்னா ரிசீவர் அட்ரஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் காயின் பிஎக்ஸ்குள்ளே வரோம். அங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அடுத்து அமௌண்ட்டுன்னு போடுறோங்க. காயினோட வேல்யூ தான் 50 காயின் வித்ட்ராவில் எடுக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா டிடிஎஸ் 1% போக 48.50 காயின் தான் வருது. நம்ம ஓன் வேலெட்டுக்கு அனுப்புனா அந்த டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஒரு காயின் மட்டும்தான் சார்ஜு. மிச்சம் 49 காயின் நம்ம வேலெட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். இப்போ சென்ட்டு ஓடிபி கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அதாவது ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை இப்போ எடுக்கிறேன். அதை காப்பி பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து ரிமார்க்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் எதாவது கொடுக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்ட்ராவல் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். வெல்டன் வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு இல்லைங்களா. இப்போது அதோடய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங்னு இருக்கும். ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம வேலெட்டுக்கு போயிடுறதுக்கு 12:54க்கு வித்ட்ராவல் கொடுத்துருக்கோம் ரெக்வெஸ்ட்டு. பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வேலெட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிருக்கும். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா 49 காயின் 1 மணி 5 நிமிஷம் அந்த டயத்துக்குள்ளேயே நம்மளுக்கு காயின் ரிசீவ் ஆச்சு. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.